சேது மாதவ தீர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கோவிலில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 22 தீர்த்த குளங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான தீர்த்தமாக இந்த சேது மாதவ தீர்த்தம் இருக்குது. கோவிலுக்குள்ள நடுவில் மிக பிரம்மாண்டமான குளமாக காட்சியளிக்குது இந்த சேது மாதவ தீர்த்தம். நம்ம இந்தியாவில் பஞ்ச மாதவ ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. காசியில் பிந்து மாதவர், பிரயாகராஜில் வேணி மாதவர், ஆந்திராவில் குந்தி மாதவர், திருவனந்தபுரத்தில் சுந்தர மாதவர், அதே போல் இந்த ராமேஸ்வரத்தில் சேது மாதவர். சேது கரையில் வந்து இவர் காட்சி கொடுக்கறனால இவருக்கு சேது மாதவர்ங்கிற திருநாமமும், வெள்ளை நீர கற்களால் ஆனனால இவருக்கு ஸ்வேத மாதவர்ங்கிற திருநாமமும் இருக்கு. இந்த சேது மாதவ குளத்துக்கு அப்படியே பக்கத்தில் ரைட் சைடில் இவரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே ராமேஸ்வரம் போகிறோம், ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுறோம். ஆனால் இந்த சேது மாதவர் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரொம்ப அமைதியான ஒரு சன்னதி. இங்கே பகவான் சங்கு சக்கர கதா பத்மாவோட காட்சியளிக்கிறார். நம்ம உள்ளே போகலாம். இங்கே எப்பயுமே கோவில் மூடி தான் இருக்கும், ஏன்னா நிறையா மக்கள் இங்கே வரதில்லை. இருந்தாலும் இந்த கிரில் வழியாக நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். ராமேஸ்வரம் போகும்போது யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகான விக்கிரகம் பகவான் காட்சியளிக்கிறார் இங்கே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவர் இங்கே வந்ததுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்ரீ சைத்தன்ய யாத்திராவோட யாத்திரையில் கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.